வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம விமர்சனம் செய்ய போகிற படம் வினை தாண்டி வருவாயா. இந்த படத்துக்கு பெரிய இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை, ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க எல்லாரையுமே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கௌதம் வாசுதேவ மேனன். இவர் இப்போ தான் இதுக்கு முன்னாடி வாரணம் ஆயிரம் எடுத்து அது நேஷ்னல் அவார்டில் ரீஜனல் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராஜீவன், எடிட்டர் ஆந்தனி, அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா. மனோஜை பற்றி நம்ம ஈரம் படத்தை பற்றி பேசும்போதே அவரை பற்றி ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம், பாசிட்டிவ்ஸ்லாம் கொடுத்தோம். ஸோ இந்த படத்துலையும் அவர் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் இந்த படத்தோட கேஸ்ட் த்ரிஷா, சிம்பு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸில் ஒருத்தரான கணேஷ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் சின்ன கதாபாத்திரங்களாக ஒரு 5-6 பேர், மொத்தமே படத்துலேயே ஒரு 10-12 பேர் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையை த்ரிஷாவையும் சிம்புவையும் சுற்றி தான் நகர்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், இருந்தாலும் அவர் சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறாரு. அவங்க வீட்டு மாடியில் தான் த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷாவை பார்த்தோடனே அவருக்கு மேலே ஒரு காதல் வருது அவருக்கு. ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவரும் ரொம்ப அவங்க பின்னாடி சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஸ்லோவாக அவரை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க மனசில் எப்போவுமே என்னென்னா, அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன், அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவங்க சிம்புவோட ஒரு வயசு பெரியவங்க. ஸோ இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்த காட்சியில் அவங்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் இவர் இயக்குனர் ஆறாரா, இவங்க 2 பேரோட லவ் சேருதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னா, ஒன்று நேச்சுரல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிராமத்து சாயில் உள்ள போய் ரொம்ப கிராம படம் எடுத்து அப்படியே அதில் அங்கே இருக்கிறவங்களையே நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. இன்னொரு ட்ரெண்ட் ரெகுலர் ட்ரெண்ட், அதாவது விஜய், அப்புறம் அஜித், அப்புறம் பிரபல நடிகர்கள்லாம் ஈவன் இன்க்ளூடிங் சிம்பு, அவரும் இந்த படத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் தமிழ் சினிமா, அதாவது அம்மா, தங்கச்சி, லவர், அப்புறம் ஒரு கும்பல், அவங்க ஒரு கொலை பண்ணணும், அவங்க கண்டுபிடிப்பேன் அப்படி, அப்புறம் கடைசியில் 2-3 சாங்கு, இந்த மாதிரி ரெகுலர் தமிழ் சினிமாவும் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஒரு நியூ ஜானர், அதாவது என்னென்னா, இஸ் டிஃபைன் த ஜானர். என்ன ஜானர் இந்த படம் அப்படின்னா, இது ஒரு ரொமான்டிக் ஃபிலிம். ரொமான்டிக் ஃபிலிமில் காமெடி அந்த ரொமான்ஸ்லேயே ஏதாவது காமெடி இருக்கலாமே தவிர்த்து காமெடியன்னு தனியாக ஒரு கேரக்டர் அவங்க இன்க்ளூட் பண்ணல இந்த படத்தில். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மணிரத்னம் மாதிரி கௌதம் ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக தான் டைலாக்ஸ் வச்சுருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காதலை நான் பார்க்கணும், தேடி போகக்கூடாது, தேடி வரணும், திருப்பி போடணும், தலைகீழாக திருப்பணும். ஐ மீன் கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற யூத் ட்ரெண்டுக்கு அந்த டைலாக் ரொம்ப ஆப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா காம்பினேஷனில் அந்த ஃபிலிம் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்வேன் நான். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏஆர் ரஹ்மான் மியூசிக். அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸ் மியூசிக் டைரக்டர். எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன எப்படி பண்ணுவார் எல்லாமே. பட் இது கௌதமோட காம்பினேஷனில் ரஹ்மானுக்கு வர ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கௌதம் ஹாரிஸோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. கௌதமும் இந்த மியூசிக்கில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அதே நேரத்தில் ரஹ்மானும் நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் மியூசிக் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி ஒசானா சாங் ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. பட் எனக்கு பர்சனலி பிடிச்ச பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன்னிப்பாயா அப்படின்னு வர அந்த ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பிக்சரைசேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ் மனோஜ் பற்றி ஒன்றும் பெரிய இன்ட்ரடக்ஷனே கொடுக்க வேண்டாம். நம்ம முன்னாடி பேசின மாதிரி மனோஜ் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபர். ஈரமில் நம்ம பார்த்தோம், அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அவரோட ஃபோட்டோகிராஃபி. அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டினா, ரொம்ப சிம்பிளாக ஒரு கேரளா அப்படின்னு, அந்த கேரளாவே ஜெனரலி ஒரு ரொம்ப நல்ல பிளேஸ். இந்த கேரளாவே ரொம்ப அழகாக அந்த சர்ச், அப்புறம் த்ரிஷா அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் த்ரிஷா இஸ் பியூட்டிஃபுல். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தான் காட்டணுங்கிறது இல்லை. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு அவங்களோட சாரீஸ், அப்புறம் அவங்களோட காஸ்டியூம்ஸ்க்கு ரொம்ப அதை ரிச்சாக காமிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால ஃபோட்டோகிராஃபி பிளேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரோல். And then another plus for this movie is the actors. Trisha and
சிம்பு வந்து ரொம்ப ஒரு ஆப்டான கேரக்டர்ஸாக இருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெறும் டயலாக் பஞ்ச் டயலாக்ஸ் அப்புறம் வந்து ரெகுலர் ரொட்டீன் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கூட இந்த மூவியில் டோட்டலாக அவருக்கு எந்த பஞ்ச் எந்த ஒரு எக்ஸாஜரேட்டிங் ஆக்டிங்கும் கிடையாது. அவர் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு ஓகே பக்கத்து வீட்டு பையன் ஜாலியாக இருக்கான், லவ் பண்ணுறான், ஒரு வாழ்க்கையிலேயே முன்னேறணும்னு நினைக்கிறான், அப்புறம் அவளை பிடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மூவியை வந்து சிம்பு வந்து நல்லா உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அவரோட அந்த கிளைமேக்ஸ் ஆக்டிங் வந்து ஐ திங்க் எல்லாருமே வந்து கை தட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். த்ரிஷா அவளோட காஸ்டியூம்ஸ் இஸ் ஆல்ரெடி ஷீ இஸ் வெரி குட் ட்ரெஸ், ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துலையும் ஷீ இஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா வந்து அவளோட ட்ரெஸ்ஸிங் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஷீ இஸ் ஆக்டட் வெல். அந்த கன்ஃபியூஸ்டாக வந்து ஐயோ நமக்கு கோவம் வருது, என்னடி கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் டைரக்டர் கௌதம் மேனன். அவரோட படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த படத்தில் கூட முதல்ல விமர்சனம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. ஸ்லோன்னு சொல்ல முடியாது, அவர் எடுத்துக்கிட்ட அந்த கதையை வந்து ரொம்ப பிளண்ட்டாக, ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா ஆனால் அவள் கன்ஃபியூஸ் ஆவா, ஒரு பையன் வந்து நிச்சயமாக அவள் வேணும்னா என்ன வேணால் செய்வான், என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போவான், ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்றாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்காவாசி படத்தில் காதல் நம்ம சினிமாவில் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சீனு இல்லைன்னா அப்படியே ஒரு அழுதுட்டு ஒரு சென்டிமெண்ட் டயலாக் பேசி சேர்த்து வச்சிருவாங்க. பட் இந்த படத்தில் பிளண்ட்டாக அவர் வந்து இஸ் டோல்ட் த ட்ரூத். ஏன்னா நிறைய விமன் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஃபேமிலியும் வேணும் லவ்வும் வேணும், என்ன பண்ணலான்னு கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கதையை வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ அதனால அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த மூவி எடுத்திருக்க விதத்துக்காக கண்டிப்பாக அதை கூட மன்னிச்சு விட்டுடணும். ஸோ மைனஸ் பாயிண்ட்னு எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ரொமான்டிக் மூவிக்கு தேவையான ரொமான்ஸ் அப்புறம் சாங் டான்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபைட் கூட பார்த்தீங்கன்னா அன்வான்டாக எங்கேயுமே ஃபைட்டே இல்லை, ஒரே ஒரு ஃபைட் தான் வருது. அதுவும் அண்ணன்காரன் வந்து சிம்பு கூட சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக எந்த ஒரு அண்ணனுக்குமே தன் தங்கச்சி லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சால் ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அடிக்கிற மாதிரி காட்டுற ஒரு நார்மல் ஃபைட் மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் எனக்கு பாக்ஸிங்கும் தெரியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு சிம்பு. அது வந்து தெரிஞ்சிருக்கா இல்லையான்றது தெரியல, பட் ஆனால் அதையும் சொல்லிட்டு செய்யறதுனால நல்லா இருந்தது. மற்றபடிக்கு இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதனால ஸ்டில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். என்னென்னா கௌதம் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நானே இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறேன், எனக்கே நடுவில் வந்து ஒண்டர்ஃபுல் ஜாப் குட் நல்லா பண்ணியிருக்காங்க, ஷீஸ் ட்ரெஸ்ட் அப் வெல். ஸோ நான் நினைக்கிறேன் நம்ம ரொம்ப ஊறிட்டோம். நம்மளுக்கு பியூரா தமிழ் பேசுறதை விட கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள் கலந்து தான் வருது. அதனால வந்து அதை மன்னிச்சு விட்டுடலாம். ஏன்னா அவர் ஒரு மெட்ராஸில் நடக்கிற ஒரு வாழ்க்கை காமிக்கிறார். ஐ திங்க் நிறைய ஹை கிளாஸ் பீப்புள் வந்து அந்த மாதிரி பேசுகிறவங்களாமும் இருக்காங்க. ஸோ அதனால அதை ஒரு பெரிய மைனஸாக சொல்ல வேணாம். ஸ்டில் ஒரு தமிழ் படம்னு பார்க்கும்போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் வர்றது மட்டும் வேணால் மைனஸ்ன்னு சொல்லி நம்ம விமர்சனத்தை முடிக்கலாம். அடுத்த வாரம் இன்னொரு விமர்சனத்தோடு சந்திப்போம். அதுவரை